அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இன்றைக்கி ஜனவரி 9ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றதுன்னு பார்க்க போகிறோம். இது ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரீமியத்தின் விலையின் அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கல்லையும் Banknifty Straddle அப்படிங்கிற ஹெட்ஜிங் கான்செப்ட்லேயும் முடிஞ்சிருக்கு. அது எப்படின்னு பார்க்க போகிறோம். மார்க்கெட் சைட்வேக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குமா நாளை அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா நம்மளுக்கு மார்க்கெட்டோட பல காரணிகள் இருக்குது. நீங்கள் ஒரு டேட்டா எடுத்துட்டா, ஒரு நியூஸ் எடுத்துட்டா, பல நியூஸ்கள் எங்கெங்கே இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டெய்லி 10 டேட்டா வரும். அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியாது, அந்த அளவுக்கு டேட்டாஸ் வந்துகிட்டே இருக்கும். அதன் அடிப்படையில் பார்க்கலாமா அப்படின்னா, எதையும் நம்ம ஒன்று பார்த்து ஒரு டிசைட் பண்ணுறதை விட, ஒரு முடிவெடுப்பதை விட, சந்தையை எளிமையாக என்எஸ்சி வெப்சைட்டில் பார்த்து நம்மளுக்கு தேவையானதற்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ, அதாவது நட்டம் ஏமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும், இல்லை. ஆனால் அனைத்து காரணிகளையும் அடிப்படையாக கொண்டு நம்ம வியாபாரம் செய்யணும்னு முடியாது. அதனால் நம்மளுக்கு தெரிந்த எளிமையான விஷயத்தின் அடிப்படையில் எப்படி வியாபாரம் செய்வதுன்னு மட்டும் நம்ம பார்த்துட்டா, பல கண்ணாடிகளை அணிவதை விட நம்ம வியாபாரத்திற்கு என்ன தேவையோ அந்த கண்ணாடியை மட்டும் நம்ம அணிந்து சந்தையை பார்ப்பது மிக சிறப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம நியூஸ் பேஸ்டுக்கோ, இண்டிகேட்டர்ஸ்க்கோ, வேர்ல்டு மார்க்கெட்டோட இம்பேக்ட்டுக்கோ, எதற்கு இப்போ நாளைக்கு அந்த டேட்டா வரப்போகுது, இன்றைக்கி இன்னும் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி அதை ஒரு தம்ப்நெயிலாக க்ரியேட் பண்ணி நாளைக்கு இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமானாலாம் நம்ம வைக்கிறதே கிடையாது. அது தம்ப்நெயில் நம்மளுக்கு உங்களை பார்க்க தூண்டுவதற்காக. ஆனால் அதை பயன்படுத்தி நம்ம இது பண்ணக்கூடாதுங்கிறக்கோசம் தான் தம்ப்நெயில் நம்ம அந்த மாதிரி ரொம்ப அதிரடியாகவே வைக்கிறதில்ல. மார்க்கெட் இன்றைக்கி ஏறுனால இன்றைக்கிலிருந்து உடனே 19,000 கடந்து விடுமா, 20,000 கடந்து விடுமா, லைஃபை தாண்டி விடுமா அப்படிங்கிறதுல ஒரு ஆச்சரியக்குரிய போட்டு அதை இதுன்னு பண்ணி ஒரு அதிர்வலை ஏற்படுத்தாமல் சந்தைக்கு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பார்ப்பது சிறப்பாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். சந்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேப் அப்புன்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு, ஏன்னா இன்சைடு ஓப்பனிங் தான். மார்க்கெட்டோட நேற்றைய ஹை பார்த்தா 18,050. இப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி 17,952 அப்படிங்கிறது தான் ஆரம்பம். அதனால் இன்சைட் கேண்டில். லோ பார்த்திங்கன்னா 17,936. ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது ஒரு 16 புள்ளிகள். ஆனால் ஓப்பன் டு ஹை அப்படிங்கிறது 190 புள்ளிகள். அப்போ மொத்தம் 200 புள்ளிகளோட மொமெண்டம் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டே வந்தோம். சராசரி ஒரு நாளைக்கு இப்போ 200 பாயிண்டோட மொமெண்டம் இருக்குது அப்படின்னு. அடுத்தது நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியத்தின் அளவு கொஞ்சம் குறைந்துள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஹை டு ஹை அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 88 புள்ளிகள் நம்மளுக்கு ஒரு ப்ரீமியம், 88-89 புள்ளிகள் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் இருந்திருக்கு. லோ டு லோ அப்படிங்கிற கவர் பண்ணும்போது நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் 18,000 கீழேயே வரல. அப்போ காலையிலையும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 64, இதில் ஒரு 18. அப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா 82 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க. அப்போது ஒரு 80 டு 89-90 புள்ளிகள் ப்ரீமியத்தில் தான் இருந்திருக்கு. ஆனால் இப்போ முடிவுறும்போது அந்த ப்ரீமியம் இல்லை. அப்போ சந்தை நாளை தினம் என்ன நடக்கும்? அப்போ டைம் வேல்யூ கால் சைடு இருந்ததோட தாக்கம் கொஞ்சம் குறைந்துள்ளது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கொள்ளலாம். சந்தை ஸ்ட்ராங்கல் இருக்காங்க. 18,000 புட், 18,100 கால். அப்போ 18,000 புட் அண்ட் காலோட இம்பேக்டட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். 18,100 கால் 78னா 18,178 அப்படிங்கிறது ஒரு தடுப்பாக இருக்கலாம். அதே 18,000 புட் 42 ரூபாய். அப்போது நம்மளுக்கு 17,958. அப்போது 17,958லிருந்து 18,178க்குள்ளே இருக்கலாம். இதனுடைய இம்பேக்டட் 18,000, 18,100. இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 120 ரூபா ப்ரீமியம் வரும். அப்போ 18,100னா அப்போ 18,220, 17,880. இது ஒரு பெரிய ரேஞ்ச். அப்போ இதற்குள்ளே சந்தை இருக்க வாய்ப்பாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ ஸ்ட்ராங்கல் இப்போ 100 பாயிண்டோட கேப்பில் இருக்கிறதுனாலையும் ப்ரீமியத்தோட அளவீடு இப்போ குறைந்துள்ளதுனாலையும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட சந்தை சைட்வே. அடுத்தது நாளைக்கு இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். அதனால் அதன் அடிப்படையில் சந்தை பார்க்க வேண்டும். வாய்ப்பு தான், இதுதான் நடைபெறும்னு சொல்லலை. இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு குறைந்துள்ளது.
இப்போ சந்தையோட குறுகிய எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 18,019 டு 18,178, வைட் ரேஞ்ச்னா 17,941 டு 18,259 இருக்கும். ஸ்ட்ராங்கல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 17,958 டு 18,178, வைட் ரேஞ்ச் 17,880 டு 18,220 இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 18,140, 18,178, 18,238, சப்போர்ட் லெவல் 18,061, 18,019, 17,958 இருக்கும். பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 600 புள்ளிகள் நம்மளுக்கு மொமெண்டம் 500 புள்ளிகளோட மொமெண்டம் ஹைக்கு லோக்கு இருந்திருக்கு. 42,582 இருக்குது. மார்க்கெட்டில் ப்ரீமியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சது ஸ்ட்ராங்கல் 42,500 கால், 42,500 போட்டு, இதுதான் பீச் குதிரை கான்செப்ட். அப்போ மார்க்கெட்டை படி நம்மளுக்கு இதனுடைய டோட்டல் ப்ரீமியம் 500நால மார்க்கெட் 42,000லேருந்து 43,000க்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகம் அப்படிங்கிறது இதன் பொருளாக நம்மளுக்கு அமையும். பேங்க் நிஃப்டியோட குறிகளை 42,305 டு 42,808, வைட் ரேஞ்ச் 41,997 டு 43,003. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 42,676, 42,808, 43,096. சப்போர்ட் லெவல் 42,515, 42,305, 41,935 இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்மளுக்கு நிஃப்டியில் ஸ்ட்ராங்கல், பேங்க் நிஃப்டியில் வந்து ஸ்ட்ராடல் இருக்குது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நிறைய பேர் பண்ணுங்கள். நமக்கு ஆப்ஷன் வர்த்தகத்தை பேஸ் பண்ணி மார்க்கெட்டை பார்க்குறக்கூடிய பார்வை வந்து நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். அதனால் இது அனைவருக்கும் புரிதல் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புக்கு அனைவருக்கும் உங்களுடைய நண்பர், உங்களுடைய தெரிந்தவங்க அனைவருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.